அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்குறளில் இன்றைய திருக்குறள் அதிகாரம் எண் 1. அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 4. குறள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள் எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்தும் எக்காலத்திலும் துன்பமில்லையாம். நன்றிகளுடன் சிவகிரி பன்மழையிலிருந்து தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, எம்.ஏ. பி.எட். தமிழாசிரியை, துணை ஒருங்கிணைப்பாளர், சிவகிரி எஃப்.எம். ரேடியோ. நன்றி, வணக்கம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பெண் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற் கிளையவளே, மாத்தவளே குணையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே, மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர். சிவகிரி ரேடியோ நியூஸ் குரூப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த குரூப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து நண்பர்களும் தங்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு தலைப்பில் பட்டிமன்றமானது நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி இந்த வார பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கைபேசி சீர்படுத்தப்படுகிறதா, சீர் அளிக்கப்படுகிறதா? நடுவர் திரு எஸ்.கே. சதாசிவம் அவர்கள். சீர்படுத்தப்படுகிறது என்ற அணியில் எவர்கிரீன் டெய்லர் பாலு அவர்களும், திருமதி அம்பிகா கோபிநாத் ஆசிரியை அவர்களும், திரு எஸ்.ஆர்.எஸ். சண்முகசுந்தரம் அண்ணா அவர்களும், திருமதி சரோஜா லோகநாதன் அவர்களும், திரு ஆட்டோ மயில்வாகனன் அவர்களும் தங்களது வாதத்தை முன்வைக்க வந்துள்ளனர். சீர் அளிக்கிறது என்ற அணியிலே சிவகிரி ரேடியோ ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் திரு முருகபூதி ஐயா அவர்களும், ரீவைண்டிங் கணேசன் அவர்களும், திருமதி கவிதா அவர்களும், திருமதி ராதா பாலசுப்ரமணியம் அவர்களும், ஜோதிமணி முருகேசன் ஆசிரியை அவர்களும், திருமதி சித்ரா பூபதி அவர்களும் தங்களுடைய வாதத்தை வைக்க வந்துள்ளனர். முதலாவதாக கைபேசி சீர்படுத்தப்படுகிறது என்ற அணியிலிருந்து தனது பேச்சை துவக்க வருகிறார் எவர்கிரீன் டெய்லர் பாலு அவர்கள். சிவகிரி நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். எவர்கிரீன் பாலு. ஐயா கொடுத்திருக்கிற தலைப்பான கைபேசி சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில், சீர்படுத்துகிறது அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். விஞ்ஞானம் அப்படிங்கிறது பொதுவானது.
அதை ஆக்க சக்திக்கும் பயன்படுத்தலாம், அழிவு சக்திக்கும் பயன்படுத்தலாம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ சீனாவில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் குறைந்தது ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான பாலங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாலங்களுக்கு அவங்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் ஒரு பெரிய பாலம் கட்டுவதற்கு 4 ஆண்டு ஆகிறது அப்படின்னு சொன்னால், அதே பாலத்தை அமெரிக்கா முதலிய வளர்ந்த நாடுகள் கட்டுவதற்கு 1 வருடம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 1 வருடம் பிடிக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கு 1 வருடம் பிடிக்கக்கூடிய பாலத்தையே சீனாவால் 43 மணி நேரத்துக்குள் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் மனிதனுக்கு உதவி செய்யுது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த வகையில் அலைபேசியும் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான். இன்றைக்கி அலைபேசியினால் கையில் நம்ம வச்சுக்கிட்டே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த செய்தியும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ சகோதரி நம்ம குழுவில் கூட சொல்லியிருந்தாங்க, சுனிதா வில்லியம்ஸ் பகவத்கீதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, 8 மாதம் அதை வச்சு தான் அவங்க அங்கே இருந்தாங்கங்கிற மாதிரியான ஒரு செய்தியும், எல்லா வீட்லேயும் பகவத்கீதை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு செய்தியும் சொன்னாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்ட பிறகு அந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லி இதே கைபேசியில் தான் தேடணும். இந்த சகோதரி கொடுத்ததும் இதே கைபேசியில் தான். ஆனால் அதே கைபேசி மூலமாகத்தான் அது உண்மைதானா அப்படின்னு தேடவும் முடியுது. தேடும்போது அவர் இதுவரைக்கும் பல முறை விண்வெளிக்கு போயிருக்கிறார். அதில் ஒரு முறை அப்படி அவர் கொண்டு போயிருக்கார். பல முறை அவருக்கு மிகவும் பிடித்த சமோசா கொண்டு போயிருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் சமோசாவும் பகவத்கீதையும் ஒன்று தான். அவருக்கு எது பிடிக்குதோ அதை கொண்டு போகிறாங்க. அது அவருடைய தந்தையின் நினைவாக அதை போகும்போது, அதை 2006 போகும்போது அதை கொண்டு போயிருக்கார். அதே போல் பல விண்வெளி வீரர்கள், அவர் ஜெயகாந்தன் ஐயா சென்னையில் இருந்து அவர் ரொம்ப சரியாக சொன்னார். சில பேர் தன்னுடைய குழந்தை நினைவாக பொம்மைகளை கூட எடுத்துகிட்டு போவாங்க. குழந்தையை பயன்படுத்திய பொம்மையை எடுத்துகிட்டு போவாங்க. தன் மனைவி பயன்படுத்திய சில பொருட்களை கூட எடுத்துகிட்டு போவாங்க. அதற்காக எல்லாரும் அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்காதோ அதே மாதிரி தான் இதுவும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. ஆனால் அதுதான் சரியானதுன்னு எதுவும் கிடையாது. அறிவியல் மட்டும்தான் ஆதாரத்தோடு இருக்கக்கூடியது. நம்பிக்கை அப்படிங்கிறது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த செய்தி உண்மைதானான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே அலைபேசி தான் உதவுது. சுனிதா வில்லியம்ஸ் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவரை திருமணம் செஞ்சுருக்கார். அதே போல் அவருடைய தந்தையும் அந்த வெளிநாட்டை சேர்ந்தவரை தான் திருமணம் பண்ணியிருக்கார். அப்போ அவர்களுக்கு எல்லா மதமும் ஒன்று தான். அவருக்கு அந்த புத்தகம் படிக்க பிடிச்சிருக்கு. என்னுடைய தந்தை எனக்கு பரிசாக கொடுத்தாரு, அவருடைய நினைவாக நான் அதை கொண்டு போனேன்னு அதை கொண்டு போன சமயத்தில் சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான செய்திகள் வரும்போது அந்த செய்திகள் உண்மைதானா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்குது அலைபேசி. இப்போ முதல்ல எல்லாம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது தபால் மூலமாக அல்லது உறவுக்காரர் ஒருத்தர் ஊர் ஊராக தகவல் சொல்லுவார். அதற்காகலாம் பல நாட்கள் பிடிக்கும். சில சமயம் இறந்து அங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே செய்தியை சேரும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அலைபேசியினால் உடனுக்குடனே நம்ம செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய தொழிலில் கூட, நான் டெய்லர் தொழில் செய்கிறேன். என்னுடைய தொழிலில் கூட வாடிக்கையாளர்களுடைய பெயர் கூட அவர்களுடைய பில் நம்பரையும் நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க கூப்பிடும்போதே அவர்கள் எந்த ஆடைக்காக கூப்பிட்றாங்கங்கிறத தெரிந்து கொண்டு பேசுவதற்கு வசதியாக இருக்குது. அதே போல் நம்ம ஒரு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும் உடனடியாக அதை பார்க்க முடியுது. இன்றைக்கி சமையலே தெரியாத பெண்கள் இன்று சமையலிலிருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இன்றைக்கி இந்த அலைபேசி மூலமாகத்தான் அது நடக்குது. இன்றைக்கி அலைபேசி அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்துகிற ஆட்களை பொறுத்து தான் அது சீரழிக்குதா உதவி செய்தாங்கிறத பொறுத்து இருக்கே தவிர, ஆனால் அலைபேசி சீர்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் சீரழிக்குது அப்படின்னு சொன்னால் அது யார் கையில், கத்திங்கிறது யார் கையில் கிடைக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி மாறுவது மாதிரி, ஒரு சமையல்காரரிடம் கிடைத்தால் அது காய்கறி நறுக்கவும், ஒரு கொலைகாரனிடம் கிடைத்தால் பல குடும்பங்களை அழிக்கவும் பயன்படுற மாதிரி அது யார் கையில் இருக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம பயன்படுத்துகிறதுல தான் அது நல்லதா கெட்டதாங்கிறது இருக்குது. இப்போ நம்ம கடவுளையே கூட சில மனிதர்கள் கடவுளை தன்னுடைய அமைதிக்காகவும் தன்னுடைய நிம்மதிக்காகவும் வேண்டிக் கொண்டு கடவுளை பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க.
சில பேர் அதே கடவுளை வைத்து மனிதர்களை பிரித்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டிவிட்டு அதன் மூலமாக தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், தான் சார்ந்து இருக்கக்கூடியதற்கு என்ன லாபம் கிடைக்கும்னு தேடக்கூடிய மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ எதுவாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும் ஆயுதமாக இருந்தாலும், அது யார் கையில் இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த வகையில் அலைபேசி என்பது இன்று நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும், சாதாரண ஒவ்வொரு மனிதர் கையிலும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு சமமாக அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடியதாக அந்த அலைபேசி இருக்குது. இந்த அலைபேசி சீர்படுத்தவே இருக்கிறது. அதை சீரழிப்பதாக மாற்றிக்கொள்வது நம்முடைய தவறான செயல்கள் தான் சொல்லி, அலைபேசியை பொறுத்தவரை அது சீரழிக்கவில்லை, நமக்கு சீர்படுத்துகிறது என்று என்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கிறேன். நன்றி. எவர்கிரீன் பாலு அவர்கள் தன்னுடைய வாதத்தை மிகச் சிறப்பாக துவக்கியுள்ளார். அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். கைபேசி சீரழிக்கப்படுகிறது என்ற அணியிலிருந்து அமைப்பாளர் திரு முருகபூபதி ஐயா அவர்கள். தமிழ் கூறும் நல்லுலகை சிந்திக்க வைக்கவும் பேச வைக்கவும் வாரந்தோறும் ஏதேனும் ஒரு நூதனமான தலைப்புகளை கொடுத்து பேச முயலாதவர்களையும் பேச தூண்டுகிற விதமாக அணி சேர்த்து வருகின்ற நடுவர் ஐயா அவர்களை பணிந்து வணங்கி எனது சீரழிக்கிறது எனும் வாதத்தை முன்வைக்கிறேன். இப்போ ஐயா, நமக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வுங்கிற காலநிலை இருக்கு இல்லைங்களா? இதில் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிற நேரம் என்னன்னு கணக்கெடுத்துக்குங்க ஐயா. இப்போ நம்ம ஒரு பயிற்சிக்காக போயிருந்தோங்க. இந்த சமூக ஊடகங்களை பற்றின எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு உயர்மட்ட பயிற்சிங்க. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம சின்ன கிராமங்களில் கூட நம்ம செல்ஃபோன் பயன்பாடு, அதாவது ஆக்டிவ் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, சும்மா இருக்கிற நேரத்தை விட நம்ம கையில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற நேரம் 5லேருந்து 6 மணி நேரம் இருக்காமா. ஆக்டிவாக நம்ம வச்சுக்கிற நேரம் ஏதேனும் ஒரு வகையில் நம்ம நேரத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு இது பயன்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. நம்ம 2ஆக பிரிச்சுக்கணுங்க. நம்ம அலைபேசியை பேசுவதற்காக பயன்படுத்துறதை நான் குறை சொல்ல. அதுக்குள்ள கடல் கடந்தும் நம்முடைய குரல் ஒலிக்கிறதுக்கு, நம்ம உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்கு, வணிகங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு இது மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி மிக மிக சால சிறந்தது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேசுகிறது கூடவே இன்னொன்று கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் இதில் செய்யலான்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறப்ப என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன விஷயத்துக்காக உள்ளே போகிறீங்களோ அதை நம்ம மறந்துடுறோம். நம்மளையாமையே வேறு எதையாச்சும் ஒன்று டச் பண்ணி அதை அடுத்த மீம்ஸு, அடுத்த ரீல்ஸுன்னு போய் என்ன ஆகி போச்சுன்னா கண் எரிச்சல் வர வரைக்கும் ஆயிடுதுங்க. மிகப்பெரிய துன்பம். நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு, தலைவாணியில் படுத்துக்கிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளா கண்ணை சொக்கி செல்ஃபோன் கீழே ஒரு அளவுக்குலாம் நிறைய குடும்பங்கள் இருக்குங்க, நிறைய வீடுகள் இருக்குது. அது மிகப்பெரிய துன்பமாக மாறி போய் நமக்கு கட்டுப்பாடுகள் இல்லாதனால பெரிய சிக்கலை நாம் சந்திக்கிறோம். இது பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய சிக்கலுங்க. அதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் சொன்னார் அவர், நம்ம மறந்து போச்சு. அதுக்கு எனக்கு காரணம் சொன்னாங்க. என்னென்னா, இந்த காட்சி ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபோனில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம அறியாமலே நம்மளை மயக்கி நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர முடியாத மாதிரியான ஒரு போதை மாதிரி இது கொண்டு போயிடும். அப்படித்தான் நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அந்த செல்லை பார்த்துக்கிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மீம்ஸ் போனால் இன்னொரு மீம்ஸ் வரும். அப்புறம் நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பட்டிமன்றத்தை விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3வது பட்டிமன்றம் 4வது பட்டிமன்றம் அங்கே நின்றுக்கும். அது மாதிரி எந்த நீங்கள் படிப்பு பற்றி எதை நீங்கள் விரும்பி பார்த்தீங்கனாலும் அது அடுத்த ஸ்டேஜ் நின்றுக்குது. அப்போ உங்கள் மனநிலையை யாரோ வெளியிலேருந்து கண்காணித்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரதுக்கான ஒரு வித்தியாசமான விஷயங்களை ஏஐயே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு வகையான துன்பங்க. இன்னொரு வகையான துன்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பணம் போயிடுது. எப்படி போகுதுங்க? இந்த ஆன்லைன் மூலமாக இருக்கக்கூடிய சூதாட்டங்களில் நம்ம அறியாமலே யாராச்சும் போய் மாட்டிக்கிறோம். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் வரக்கூடிய விளம்பரங்கள்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, பெரிய அறிவாளியோ தொழில் தெரிஞ்ச ஆளுகளோ ஜெயிச்ச மாதிரி காட்டுறதில்ல.
சாதாரண காய்கறி விற்கிறம்மா, சாதாரண ஒரு நண்பர் வந்து நான் 2,00,000 சம்பாதிச்சேன், 3,00,000 சம்பாதிச்சேன்னு சொல்லி விளம்பரத்தில் வர்றாங்க. அப்போ என்னவா நம்ம சாதாரண ஒரு மனிதன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, குறைந்தபட்ச அறிவு இருக்கிற ஆளு, ஏப்பா அவங்கள பார்த்தா நடவடிக்கை பாவனைலாம் அந்த மாதிரி இருக்குது, அவங்களே ஜெயிச்சிருக்கிறப்போ நம்ம தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளியாச்சே, நம்ம பணம் மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிங்க நம்மளே அறியாமலே மாட்டிக்கிறாங்க. அப்போ என்னவா மாறுதுங்க, ஒட்டுமொத்த சொத்து இழந்து சேமிப்பு இழந்து அத்தனையும் நமக்கு திவாலாகிற அளவுக்கு போயிட்டோம். அப்புறங்க ஏன் இதில் வந்துங்க உலக நாடுகளோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நம்முடைய மெயின் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை நேரடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஜிபேவோ கூகுள் பேவோ அந்த எந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் இந்தியாவில் மட்டும்தான் அந்த அந்த விஷயம் இருக்காமா. நேரடியாக உதாரணத்துக்கு நமக்கு வருமானம் வரக்கூடிய அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், கடை மூலமாகவோ சம்பளத்து மூலமாகவோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து நேரடியாக இந்த மாதிரி பணப்பரிமாற்றம் பண்ணுறதுக்கான வசதின்னு சொல்கிறத காட்டிலும் மைனஸ் பாயிண்ட் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் உலக நாடுகளில். மற்ற நாடுகள்லையும் இதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்குது, நீங்கள் அந்த வேலெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலருக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலேங்க ரயில்வேயில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னா நேரடியாக நம்ம மெயின் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து பண்ண வேண்டியது பணம் வேண்டாம், பண்ண முடியாது. வேலெட்டுன்னு ஒன்று இருக்குது, ரயில்வேக்கான ஒரு வேலெட் இருக்குது. அதுக்கு நீங்கள் 2,000மோ 5,000மோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த 2,000த்துலேருந்து செலவு பண்ணுறது. அப்போ உங்களுக்கு எதாவது தப்பு நடந்ததுன்னா அந்த 2,000 தான் உங்களுக்கு இழப்பாகும், அல்லது 5,000 தான் இழப்பாகுமே ஒழிய ஒட்டுமொத்த மெயின் அக்கௌண்ட் பணம் ஜீரோ ஆகாது. இப்போ நிறைய இதை சூதாட்டம் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய ஃப்ராடு லிங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதில் குறைந்தமாக இருக்கிறவங்க தெரியாதவங்க ஏதாச்சும் ஒரு டச் பண்ணால் கூட அப்போ எக்கச்சக்கமான வம்பு வழக்கில் போய் நம்ம மாட்டிக்கிறதுக்கு மிகப்பெரிய துன்பமாக மாறிடுதுங்க. எப்பவும் சொல்கிறதான், நம்ம சாதாரண பொதுமக்களை தான் நம்ம யோசிக்கணுமில்ல, இது அறிவுஜீவித்தனமாக இருக்கிறவங்க பற்றி நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். சாதாரண மக்களை வந்து இது வந்து ஒரு அடிமைப்படுத்தி இது ஒரு போதை வஸ்துவாக மாற்றி தங்களை தாங்களே சீரழிச்சுக்குதுங்க. அப்புறம் இதில் மரியாதை கௌரவம்னு போயிட்டு தங்களுடைய மாத சம்பளத்தை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு செலவு செய்து இஎம்ஐயில் வாங்குற அளவுக்கான போதையும் நாம் வளர்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு எதுக்குங்க இந்த கருவி, என்ன பயன்பாட்டுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? இதை வந்து ஒரு ஒரு சுகபோகமாகியும் லக்ஸுரியாகவும் வச்சுக்கிட்டு நமக்கு நமக்கு சக்திக்கு மீறி அதை வச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி சாத்தியமாக இருக்கும்? நமக்கு வந்து ஒரு 15,000 20,000 சம்பளம் வர்றவர் இதுக்கு 30,000 35,000 போட்டு செல் வாங்குறாரு. அது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாங்குறாரு, அடிக்கடி மாற்றிக்கிறாரு. அப்புறம் இதில் வரக்கூடிய அப்ளிகேஷன் அத்தனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. தேவையா இதெல்லாம் நமக்கு? நம்ம இது குறைந்தபட்ச விஷயத்தோடு யோசிக்கணும் இல்லையா? அப்போ இது ஒரு வகையான போதையிலிருந்து இது எப்படி யார் மீட்டு கொண்டு வர்றது? இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை காட்டிலும் ரீசார்ஜுக்காக மட்டும் நாம் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பாருங்கள். எத்தனை ஃபோன் இருக்குது நம்மக்கிட்ட, எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதனால் என்ன வருமானம் இருக்குது. அப்போ என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்காக நாம் பண்ணக்கூடிய செலவினங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அது அன்றாட செலவுகளை வந்து அதிகப்படுத்திச்சுல்ல. நம்ம இதை சேமிப்பாக போக வேண்டிய காசை நம்ம வந்து மற்ற விஷயங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் போயிட்டே இருந்தோம்னா நீங்கள் இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியல எங்கேயாவது, 5 நிமிஷம். இப்போ உதாரணத்துக்கு டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு விளம்பர இடைவெளியில் உடனே செல் எடுத்துக்கிறாங்க. அந்த 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 டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதாமா. அந்த அளவுக்கு இவங்க ஏதோ ராக்கெட் விட போகிறாங்களா என்னமோ தெரியல. இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணலின்னா அது போய் ராக்கெட் போய் கடலுக்குள்ளே விழுந்துருமா? நமக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு அவ்வளவு வினாடிகளை கூட வீணாக்காமல் எதற்கு இந்த மாதிரியான அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிறதுல பெரிய துன்பம் இருக்குது ஐயா. முழுக்க முழுக்க கைபேசி பயன்பாடு வந்து சீரழிக்கிறது என்பதே என்னுடைய வாதம். நடுவர் ஐயாவை வணங்கி விடைபெறுகிறேன். கே. முருகபூபதி. சபாஸ், சரியான போட்டி. கைபேசி சீரழிக்கப்படுகிறது. திரு முருகபூபதி அவர்கள் எவர்கிரீன் பால் அவர்களுக்கு போட்டியாக தங்களுடைய முதல் வாதத்தை வைத்துள்ளார். அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். கைபேசி சீர்படுத்தப்படுகிறது என்ற அணியிலிருந்து இரண்டாவதாக தன் வாதத்தை வைக்க வருகிறார் திருமதி அம்பிகா கோபிநாத் அவர்கள். ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் பரும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. அன்னை காமாட்சியை வணங்கி பட்டிமன்ற நடுவர்
நடுவுநிலை தவறாத பண்பாளர் திரு எஸ்.கே. சதாசிவம் ஐயா அவர்களுக்கும், அமைப்பாளர் திரு முருகபூபதி அண்ணா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையான அத்தியாவசியமான தலைப்பை நல்கிய நம் குழுவினருக்கு மிக்க நன்றி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று நம்முடைய முப்பாட்டனார் கணியன் பூங்குன்றனார் புறநானூறு பாட்டில் எடுத்துரைத்திருக்கிறார். நல்லதும் கெட்டதும் நாம் பார்க்கிற பார்வையில தாங்க இருக்குது. நான் எல்லாவற்றையும் நல்லவையாக பார்க்கிறேன். ஆகையால் நான் பார்ப்பவை யாவும் எனக்கு நல்லவையாகவே தெரிகிறது. அதனால்தான் நான் கைபேசி நம் வாழ்வை சீர்படுத்துகிறது என்று பேச வந்துள்ளேன். ஒரு சின்ன விஷயங்க, எனக்கு கொஞ்சம் கடவுள் பற்று அதிகம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பா வந்து கடவுள் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடுறதுல கொஞ்சம் பஜனைகள் எல்லாம் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் கடவுள் பாடல்கள் பக்தி பாடல்கள் பாடுறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அந்த திருப்புகழ் பெரிய புராணம் எல்லாம் எனக்கு பாடணுங்கிற ரொம்ப ஆசை. இங்கே நம்ம சிவகிரியில் ராமானந்த சுவாமி கோயிலில் பூசாரி தாத்தா அழகாக பாடுவார். திருப்புகழ்லாம் ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக பாடுவார். அந்த முத்தை திரு பத்தி திருப்பாடல், தண்டையணி வண்டையணி கிங்கிணி சதங்கையணி, அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது திருப்புகழ் அவ்வளோ அருமையாக இருக்கும். அட எவ்வளோ அழகாக திருப்புகழ் பாடுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். பெரியவங்கள் அவ்வளோ அழகாக பாடுறதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் பாடணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் எப்படி கற்றுக்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்ம யூடியூப்பில் போட்டு ஈஸியாக நம்ம கைபேசி மூலமாக கற்றுக்க முடிஞ்சது. என்னோட பையன் சின்ன குழந்தை பாலசூர்யா கூட அழகாக திருப்புகளை கற்றுக்கிறான் அதுலேருந்து. ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு நம்ம கைபேசி மிக்க உறுதுணையாக இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நான் சமையல் கற்றுக்கணும்னு நினச்சா சமையல் கற்றுக்கலாம். ஒரு பாட்டு பாட கற்றுக்கணும்னு நினச்சா நான் ஒரு யூடியூப் மூலமாக ஒரு பாட்டு பாட கற்றுக்கலாம். ஒரு கோலம் போட கற்றுக்க முடியும், டிராயிங் வரைய கற்றுக்க முடியும். இது ஒரு பிற மொழிகளை கூட ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியுது. ஒரு பாடத்தில் கைதேர்ந்த ஆசிரியர் கூட அந்த பாடத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார். ஆனால் எனக்கு என்ன தேவை, என்ன ஆசைகள் அப்படின்னு அனைத்தையும் கற்றுத்தரும் ஒரு சிறந்த ஆசானாக இந்த கைபேசி விளங்குதுன்னு சொன்னால் அதில் மிகையே இல்லையே. அப்போ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசானாக நம்மை சீர்படுத்துகிறது. அதனால தான் சொல்கிறேன், கைபேசி நம்மை சீர்படுத்துகிறது, நம் வாழ்வை சீர்படுத்துகிறது என்று. அடுத்துங்க, உலகத்தையே வீட்டோட வரவேற்பு அறைக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, அனைத்து செய்திகளையும் நமக்கு கொடுக்கறது நம்ம தொலைக்காட்சி பெட்டி இல்லையா? தொலைக்காட்சி பெட்டி வீட்டோட வரவேற்பறை வரைக்கும் தான் வந்துச்சு. அனைத்து செய்திகளையும் நம்ம உள்ளங்கைக்கு கொண்டு வந்தது இந்த கைபேசி தானே. உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் அத்தனையும் நம்ம அறிவுக்கு கொண்டு வந்து நம்மை சீர்மைப்படுத்துவது, நம்ம அறிவை வளர்த்துக்கொள்ள உதவுவது இந்த கைபேசி. அப்போ அறிவை வளர்த்து நம்மை சீர்மைப்படுத்தும் இந்த கைபேசி நம் வாழ்வை சீர்படுத்துகிறது என்றே சொல்வேன். அடுத்து அன்புன்னு பார்த்தோம்னா, கண்டம் தாண்டி கண்டம் இருக்கிறவங்களையும் அன்பில் இணைக்கிறது இந்த கைபேசி. உண்மைதானே? எங்கள் கொழுந்தனார் ஒருத்தர் எஸ்.கே. கார்த்தி நம்ம சிவேரியில் தான் இருக்காரு. அவர் இப்போ யூஎஸ்ல இருக்கார். அவர் தினம் தினமும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், குழந்தைகிட்ட பேசவும் கொஞ்சவும் தன் உரையாடலை நிகழ்த்திக்கவும் இந்த கைபேசி எவ்வளோ உறுதுணையாக இருக்குது தெரியுமா? தன் நண்பர்களுடன் உரையாடி த எங்கே யூஎஸ்ல இருக்கிறதா வந்து யாருக்குமே தெரியல, கூடவே இருக்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி உறவுக்கு பாலமாக இருக்கிறது இந்த கைபேசி. அன்பையும் உறவையும் வளர்க்கிறது இந்த கைபேசி. அப்படின்னா நம்ம உறவை சீர்மைப்படுத்தும் இந்த கைபேசி நம் வாழ்வை சீர்மைப்படுத்துகிறது என்று தானே சொல்லணும். எல்லாத்துலேயும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டுங்க. ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தில் மேலே முள் இருக்கும், உள்ளுக்குள்ள தான் சுளை இருக்குது. நம்ம மேலே இருக்கிற முள் இருக்கிற பகுதியவா சாப்பிட்றோம், இல்லை இல்லையா? அதை பிரிச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எவ்வளோ நேர்மறையான இது இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம அதை எடுக்காமல் சுளையை சாப்பிடாம சுளையை சுவைக்கிறதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். சுளையை எடுத்துக்காமல் அதில் இருக்க முள்ளையாக நம்ம எடுத்துக்குவோம். அது மாதிரி நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எல்லாவற்றிலும் நாம் வந்து நன்மையை மட்டும் எடுத்துக்குவோம். ரோஜா செடியில்
முள் இருக்கிறதுக்காக நம்ம ரோஜாவை பறிக்காமே விட்டுருவோம். அலங்காப்புல போய் அந்த முள்ள நம்ம தேவையில்லாத பகுதியில விட்டுட்டு தேவையானதை தானே எடுக்கிறோம். அதே மாதிரி தான் கைபேசியில தேவையில்லாத விஷயத்தை நம்ம பார்க்க நமக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அதை மட்டுமே மிகச் சிறப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த கைபேசி நம் வாழ்வை முழுக்க முழுக்க சீர்மைப்படுத்த மட்டுமே செய்கிறது, சீரழிக்கவில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகிரி ரேடியோ நியூஸ் குரூப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது சிவகிரியிலிருந்து கே. கணேசன். இந்த வாரத்திற்கான பட்டிமன்ற தலைப்பு கைபேசி சீர்படுத்துகின்றதா, சீரழிக்கப்படுகின்றதா? மிகவும் அருமையானதொரு தலைப்பு. நான் கைபேசி சீரழிக்கின்றது என்ற தலைப்பில் என் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். அன்பு சகோதரி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய கைபேசியை என் உள்ளங்கையில் வைத்து யூடியூப்பை பார்த்து சமையல் செய்தேன் என்று. இது ஒரு லாஜிக். யூடியூப் பார்த்து அது பார்த்துக்கலாமா ஒழிய நடைமுறைக்கு அது சாத்தியப்படுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யூடியூப்பை பார்த்து இட்லி சுடலாம், தோசை ஊற்றலாம், பால் காய வைக்கலாம், இதைத்தான் பண்ண முடியும். அந்த இட்லிக்கு வத்தல் குழம்பு வைக்கணுன்னா கூட, மீன் குழம்பு வைக்கணுன்னா கூட போதிய அனுபவம் இருந்தால் மட்டுமே அந்த குழம்பை சுவையாக வைக்க முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. யூடியூப்பை பார்த்து 2 பேர்த்துக்கு செஞ்சேன்னு வேணால் சொல்லலாம். இங்கே ஒரு 2000 பேர்த்துக்கு செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். சமையல் என்பது ஒரு கலை. போதிய அனுபவம் இருந்தால் மட்டுமே அந்த சமையலை கூட சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நடுவர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய கைபேசி எண்ணை தவிர உங்களுடைய மனைவியினுடைய எண்ணையோ அல்லது மகள்களுடைய எண்ணையோ உங்களால் மனப்பாடமாக கூற முடியுமா? கைபேசி இல்லாத காலத்தில் வீட்டில் தரைவழி இணைப்பு, அதாவது லேண்ட்லைன் இணைப்பில் இருந்தபோது உறவினர்களுடைய அனைத்து நம்பர்களையும் நாம் மனதில் வைத்திருந்தோம். தொலைதூரத்தில் உள்ள உறவினர் ஒருவர் நம்முடைய லேண்ட்லைனுக்கு அழைத்தால் அந்த ஒரே அலைபேசியில் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, மகன், மகள் என்று அனைவரும் சந்தோஷமாகவும் ஒழுக்கமாகவும் கண்ணியத்துடனும் உரையாடினோம். அவ்வாறு பேசும்போது அதில் ஒரு நேர்மை இருந்தது, பயம் இருந்தது. வீட்டில் உள்ள மகனோ மகளோ உறவினர்களிடம் தவறாக பேசினால் அதை பெற்றோர்கள் தண்டிப்பார்கள். அவ்வாறு பேசக்கூடாது, நல்லபடியாக பேச வேண்டும் என்று தண்டிப்பார்கள். ஆகையால் தவறாக பேசினால் கூட ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் 4 நபர்கள் இருந்தால் 4 பேருக்கும் 4 ஒரு கைபேசி. ஒவ்வொரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15,000 ரூபா. இதில் யாரேனும் ஒருவருக்கு மகனோ அல்லது மகனுக்கோ கைபேசியில் அழைப்பு வந்தால் ஃபோனை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறான். அவ்வாறு பேசும்போது அவன் நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்கிறானா அல்லது கெட்ட செய்திகளை பரிமாறிக்கொள்கிறானா யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து அமர்ந்து பேசு என்று சொன்னால் கோபம்தான் வருகிறது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே, கைபேசி சீரழிக்கப்படுகிறது என்று. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் 60% பெரும்பாலான சாலை விபத்திற்கு முக்கிய காரணம் கைபேசியை பயன்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே செல்வதால் ஏற்படுகிறது என்பது ஆய்வில் வந்த தகவல். இந்த கருத்தை நடுவர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பறவை இனங்கள் அழிந்து வருவதற்கு முக்கிய காரணம் கைபேசியை பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த டவர் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைய காலகட்டத்தில் 40% கல்லூரி செல்லும் ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, கைபேசியை
கெட்ட செய்திகளுக்காக பயன்படுத்துகின்றனர் என்பதும் ஆய்வில் வந்த தகவல். அது மட்டுமல்லாமல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு V3ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. 5 நிமிஷம் வீடியோ பார்த்தா எவ்வளோ பணம் வரும், 1/4 மணி நேரம் வீடியோ பார்த்தா எவ்வளோ பணம் வரும். இதில் பெரும்பாலான நபர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளனர் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இதை நடுவரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். நடுவர் அவர்களே, முன்பெல்லாம் கைபேசி இல்லாத காலத்தில் பெரியவர்கள் பார்த்து நடத்தி வைத்த திருமணங்கள் இன்றும் நீடித்து நிற்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு முன்பே ஆணும் பெண்ணும் கைபேசியில் தங்களுடைய பேச்சுக்களை பரிமாறிக்கொள்வதால் நடக்கவிருக்கின்ற திருமணங்கள் பாதியிலேயே நின்று விடுகிறது. அதையும் மீறி திருமணம் நடந்தால் 10ல் 5 திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றது. ஆகவே கைபேசி சீரழிக்கப்படுகிறது என்பதே மறுக்க முடியாத உண்மை. நடுவர் அவர்களே, கைபேசி சீரழிக்கப்படுகிறது என்ற தீர்ப்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கைபேசி சீர்படுத்தப்படுகிறது என்ற அணியிலிருந்து திரு SRS சண்முகம் அண்ணா அவர்கள் தங்கள் வாதத்தை வைக்க வருகிறார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் பட்டிமன்றத்தின் தலைப்பு கைபேசி நம்மை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்ற தலைப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பினை கொடுத்த நடுவர் அவர்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார தலைப்பிலே நான் தேர்வு செய்திருப்பது கைபேசி சீர்படுத்துகிறது என்ற தலைப்பிலேயே பேசுகிறேன். இன்றைய சூழ்நிலையில் கைபேசியை பொறுத்த வரைக்கும் நம் குடும்பத்தின் ஒரு அங்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கைபேசியினை நாம் பயன்படுத்துகின்ற முறையினை பொறுத்துத்தான் நம் வாழ்வை சீர்படுத்துகிறதா அல்ல சீரழிக்கிறதா என்பதை முடிவு செய்யும். எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதே போல இன்றைக்கு குறிப்பாக நான் கூறுவது, ஒரு நெருப்பை எடுத்துக்கொள்ளுவோம். நெருப்பு என்பது நாம் பயன்படுத்துகின்ற சூழலை பொறுத்துத்தான் அது சுடுமா சுகமாக இருக்குமா என்று தெரியும். இந்த நெருப்பினை நாம் இறைவனின் கருவறையில் தீபார்த்தனை ஒளியாக பார்க்கும் பொழுது நாம் அதை வணங்குகிறோம். அதே நெருப்பு நம் கூரையின் மீது பற்றி எறியும் பொழுது நாம் பதட்டமடைகிறோம். இது ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், எதையும் நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்துத்தான் அந்த பொருளின் மதிப்பு கூடுகிறதோ குறைகிறதோ. இன்றைக்கு தொலைபேசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்றியமையாத பொருளாக நம்முள் ஐக்கியமாகிவிட்டது. குறிப்பாக அன்றைய பொழுதில் நம் உறவினர்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தூரத்தில் இருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கு தகவல் கொடுப்பது தந்தி மூலமாகத்தான். தந்தி என்றாலே அனைவருக்குமே ஒரு பதட்டம் உருவான காலம். அந்த தந்தி அவருக்கு கிடைக்கப்பெற்றவுடன், அந்த தந்தி கிடைக்கப்பட்டவுடன் தகவல் தெரிந்த உடனே அந்த இடத்திற்கு வருவதற்காக அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பணம் சேகரிக்க வேண்டும், பயணத்திற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த செயல்திறனை எல்லாம் நாம் கடந்து அந்த மருத்துவமனைக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட நீண்ட நேரங்களையும் நாட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலை ஏற்பட்டுவிடும். உடல்நிலை சரியில்லை என்று நமக்கு கிடைத்த தகவல்படி அங்கு வந்து சேருவதற்குள் அவர் உடல்நிலை மோசமாகி கிட்டத்தட்ட ஒரு மரணிக்கும் நிலைக்கே வந்துவிடும். அவர்கள் நமக்கு தகவல் சொல்வது, நமது உறவினர் நோய்ப்பட்டிருப்பவர் ஒரு உயிருடனையால் பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக நாம் தந்தி அடிப்பார்கள்.
நாம் போய் சேருவதற்குள் கிட்டத்தட்ட ஒரு கருமாதி நிகழ்வே நடந்துவிடும். அவ்வளவு இடைவெளிகள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கைபேசி செய்கின்ற சாதனை தான் நமக்கு பிரமிக்க வைக்கிறது. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், ஒருவர் உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்ற தகவலை சொன்னவுடன் அடுத்த நொடியில் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் இவர் அங்கு தன்னை அந்த இடத்தில் உட்படுத்திக் கொள்வார்கள், வந்து சேர்ந்து விடுவார்கள். அப்பொழுது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், தகவல் தொடர்புக்கு இன்றைக்கு மிகவும் முக்கியமாக கைபேசியை பயன்படுத்துவது என்பது மாற்று கருத்தே இல்லாதது. என்னை பொறுத்த வரைக்கும் தொலைபேசி ஒரு தொல்லைபேசி தான் என்று சில சூழ்நிலைகளில் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அதே தொலைபேசி தான் பல்வேறு காரியங்களுக்கு பயன்படுகிறது, உதவுகிறது. ஆனால் எந்த சூழலிலும் நம் வாழ்க்கைக்கு இன்றைக்கு இன்றியமையாதது கைபேசி சீர்படுத்துகிறது என்று தலைப்பைத்தான் நாம் எடுத்து கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கால மாற்றங்கள் நிறைய நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அவசர காலம். எந்த செய்திக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். உடனடியாக அவருடைய பதில் சொல்லியாக வேண்டும். உடனடியாக தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் கைபேசியின் மூலம்தான் இன்றைக்கு முடிகிறது. ஆகையினாலே இந்த தலைப்பிலே நான் எடுத்துக்கொண்ட கைபேசி சீர்படுத்துகிறது என்ற கருத்தினை நான் வலியுறுத்துவதை தவிர மாற்று கருத்து இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த தீர்ப்பினை நடுவர் அவர்கள் ஆழ்ந்து பரிசீலித்து இன்றைய காலகட்டத்தை மனதில் பதிய வைத்து சில கருத்துகளையும், தொலைபேசி இல்லை என்றால் என்ன ஆகும் என்று இன்றைய சூழ்நிலைக்கு சில நிகழ்வுகளை சிந்தித்து பார்த்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். இத்துடன் என் உரையை முடித்து மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கு எதிரணியினர் கூறுகின்ற கருத்துக்களை, மைய கருத்துக்களை வைத்து நான் உங்களிடம் பகிர்கிறேன். இந்த வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் SR சண்முகசுந்தரம் ஆகிய நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பட்டிமன்றமானது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. கைபேசி சீரழிக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் திருமதி ராதா பாலசுப்ரமணியம் அவர்கள். சிவகிரி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகிரி குமரன் தெருவில் இருந்து ராதா பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, கைபேசி நம் வாழ்வை சீர்படுத்துகின்றதா சீரழிக்கின்றதா? அருமையான தலைப்புங்கய்யா. நான் கைபேசி நம் வாழ்வை சீரழிக்கிறது என்கிற தலைப்புல பேசுறேன். ஆமாங்கய்யா, இந்த கைபேசி மோகம் இப்போ நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் ரொம்ப அதிகமாயிருச்சு. 140 கோடி நம்ம மக்கள் தொகை இருக்குதுன்னா அதுல 100 கோடி பேர்கிட்ட இந்த கைபேசி இருக்குது. அப்ப கைபேசியோட மோகம் எவ்வளோ அதிகமாயிருச்சு. இந்த கைபேசி நன்மையும் செய்து தீமையும் செய்து, ஆனா அதிகமா ஏற்படக்கூடியது தீமைகள் தான். அதனாலதான் சீரழிவு ஏற்படுகிறதுன்னு நான் பேசுறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நிறைய பேர் ரோட்ல வண்டியில போகையில பாக்குறோம். வண்டியில போகும்போது வாகனங்கள்ல நிறுத்திட்டு கைபேசியை பயன்படுத்தாம வாகனங்கள் ஓட்டிக்கொண்டே கைபேசியும் பார்த்துக்கிட்டும் வண்டி ஓட்டுறாங்க, போன்ல பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. இதனால எதிர்கால வர்ற வண்டி என்ன, பின்னாடி வர்ற வண்டி என்ன, எதுலையுமே அவங்க கவனம் இருக்கிறது இல்லை. அதனால வாகன விபத்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால நம்ம வாழ்க்கை ரொம்ப சீரழிக்கப்படுது. இரண்டாவது, கைபேசியை பார்த்துக்கிட்டே மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ஃபோனு, தண்ணி குடிச்சா ஃபோனு, எல்லா நேரமும் இந்த கைபேசியை கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்றத கூட இல்லை. கைபேசியில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே சாப்பாட்டை வாயில் போடுறாங்க. அப்போ ரீல்ஸை தான் ரசிக்கிறாங்களே தவிர சாப்பாட்டை ருசிச்சோ சாப்பிட்ற பழக்கத்தையே மக்கள் மறந்துட்டாங்க. இதனால் சாப்பாட்டோட சுவையும் தெரியறதில்ல,
உணவே மருந்து இருக்கு இந்த காலம் போய் மருந்தே உணவுன்னு சாப்பிடக்கூடிய இந்த காலத்துல கூட அந்த சாப்பாட்டை கூட நல்லா சாப்பிட முடியாம கைபேசி நம்மள பழக்கிருச்சு. இது ஒரு பெரிய சீரழிவு. மூன்றாவதா செல்ஃபி. செல்ஃபிங்கிற மோகம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு ஆபத்தான விளிம்புகள்ல நின்னுகிட்டு நான் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய ஆபத்தை தனக்குத்தானே தேடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃபியா. நாலாவது, குழந்தைகள் கைபேசியை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை பிறந்த 1 வருஷத்துல இருந்து சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்புறதுல இருந்து எல்லாத்துக்குமே போனை கையில கொடுத்தே குழந்தைய பழக்கிட்டோம் நம்ம. குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்னா மொபைல் இருந்தாதான் என் குழந்தை சாப்பிடும், மொபைல் இல்லாம என் குழந்தை சாப்பிடாது அப்படிங்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் நம்ம மனநிலைய அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க மொபைல் ஃபோனை பார்த்தா தான் நான் படிக்கவே முடியும், அதில் தான் ஹோம்ஒர்க் அனுப்புகிறாங்க, அதை வச்சு தான் நான் அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு காரணத்தை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோன் கைபேசியை பயன்படுத்தி விளையாடுற வேலையை செய்கிறாங்க. இதனால எவ்வளவு பெரிய ஆபத்துலாம் இங்கே சிக்கிக்கிறாங்க. குழந்தைகளுடைய ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சிருது. கைபேசியை பயன்படுத்தி குழந்தைகள் இப்போ எதையும் படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாய்ப்பாடு படிக்கணும் அப்படின்னா ஏன் நான் வாய்ப்பாடு படிக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை கேள்வி கேட்குறான். என் கையில தான் ஃபோன் இருக்கு, அதில் கால்குலேட்டர் இருக்கு, 2 செகண்ட்ல கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சர் சொல்லிடுவேன், நான் ஏன் வாய்ப்பாடை படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில குழந்தைகள் இருக்காங்க. இது மிகவும் நம்ம சமுதாயத்திற்கு ஆபத்தான ஒரு செயல். அடுத்தது, உறவு முறைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாம போயிருச்சு. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சில ஓய்வு நேரங்கள்ல மட்டும்தான் நம்மளோட உறவுகள்கிட்ட பேசுறதுக்கான நேரங்கள். அந்த சிறிது ரெஸ்ட் டைம்ல கூட நம்ம உடனே கையில என்ன பண்றோம், மொபைல் போனை கையில் எடுத்துக்கிறோம். அந்த மொபைல் போன்ல தான் நம்மளுடைய ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு ஓய்வு டைம் கிடைச்சா கூட அதே மொபைல் போன்ல தான் செலவு பண்றோம். இது நம்மளுடைய உறவு முறைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாம போயிருச்சு. இதையெல்லாம் பார்த்தா இந்த கைபேசிங்கிறது நம் வாழ்வை சீரழிக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மிகவும் அருமையான விவாதம். கைபேசி சீர்படுத்தப்படுகிறது என்ற அணியிலிருந்து தற்போது ஆட்டோ மயில்வாகனன் அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார். சிவகிரி ரேடியோ, சிவகிரி நியூஸ், சிவகிரி வாழ் உறவினர்கள் அனைவருக்கும் சிவகிரி ஆட்டோ டிரைவர் மயில் வாகனத்தின் முதல் கண் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சிவகிரி ரேடியோவில் சனி ஞாயிறு இந்த 2 தினங்களில் சிவகிரி வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அவர்களிடம் இருக்கும் திறமையை உலக அரங்கத்திற்கு எடுத்து சென்று கொடுக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கும் திரு முருகுபூதி ஐயா அவர்களுக்கும், சனி ஞாயிறு இந்த 2 தினங்களில் எங்கள் பேச்சு திறமைக்கு தீனி போடும் எஸ்கே சதாசிவம் நடுவரையா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, பட்டிமன்றத்தின் தலைப்பு கைபேசி சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா? ஐயா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீனில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். மனித வளர்ச்சிக்கு விஞ்ஞானம் என்றுமே ஒரு பங்களிப்பு அளித்துக் கொண்டிருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மனிதனை மேம்படுத்துவதற்காகவே என்பது. நான் பேசும் தலைப்பு சீர்படுத்துகிறது, கைபேசி சீர்படுத்துகிறது. ஐயா, நான் பிறந்தது 1970. இன்றைய கணக்குப்படி பார்த்தால் 55 வருடங்கள் ஆக போகிறது. இந்த காலகட்டங்களில் எல்லாம் கல்வி அறிவு எனக்கு ஐயா, கல்வி அறிவு நம்ம சிவகிரியில வாணிக்க பீஸுக்கு நேர் எதிர்த்தாப்புல, அப்போது நடுக்கட்டடம் என்று சொல்வார்கள், இப்போது அது லைப்ரரியாக இருக்கிறது.
அந்த பள்ளியில் ஒரு கொஞ்ச நாள், நமது பஞ்சாயத்து சிவகிரியில் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு அருகில் இருக்கும் அந்த பள்ளியில் கொஞ்ச நாள். இந்த பள்ளிகளில் தான் நான் பயின்றேன். அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனது உடல் மேல் படிப்பு, அப்போ 10th படிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட பெரிய படிப்பு அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு இருந்த காலகட்டங்களில் எனது உடல் அவ்வளவா ஒரு உதவி பண்ற மாதிரி இல்லை. காரணம் என்ன, என்னோட உடல் வீக்கா இருந்திருக்குது. அப்போது நமது சிவகிரியில் இருக்கும் டாக்டர்கள், உனது மகன் ஒரு 8வது 7வது எல்லாம் போவையில, அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல பிடி பீரியடு, அதாவது விளையாட்டு பீரியடு, அதுல இந்த எக்ஸசைஸ், உடல் வலிமை பெறுவதற்கான ஒரு பயிற்சி எல்லாம் இருந்ததுங்க ஐயா. அதையெல்லாம் உனது மகன் செயல்படுத்தினானா அவனுக்கு உடல் தாங்காது, இறப்புக்கான சூழ்நிலை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் 5ஆம் வகுப்போடவே எனது கல்வி அறிவு நிற்கும் வகையில் இருந்தது. ஆனாலும் இந்த இடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் இவனை ஒரு கல்வி பயில வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் செய்தார்கள் ஐயா. அன்றெல்லாம் கேள்வித்தாள் ஒன்று கொடுப்பார்கள், அதற்கு பதில் எழுதுவதற்கு கோனார் தமிழரை என்ற ஒன்றை எனக்கு கொடுப்பாங்க. ஏப்பா, இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்புக்கும் இதற்கும் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஐயா, அதே கோனார் தமிழுரையின் வடிவில் எனக்கு இன்று குறிப்பாக செல்போனில் எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா லா, சுழி லா, அதே மாதிரி ரூபாயின் மொத்த மதிப்பு மொத்தம் என்ற இடத்தில் மோ பக்கத்தில் வரும் கால், இது போன்ற எழுத்துக்கள் எல்லாம் நான் எழுதும் பொழுது எனக்கு இன்னும் பார்த்து எழுதும் பழக்கம் தான் ஐயா உள்ளது. இது ஆசிரியர் பெருமக்கள் செய்த தவறு என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் எனக்கு எவ்வளவோ முயற்சி செய்து என்னை படிப்பாளன் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் எனக்கு என்னமோ பார்த்து பார்த்து எழுதியிருந்தால் கூட அந்த எழுத்து பிழை ஒன்று வந்து கொண்டிருந்தது. அது அன்று. ஆனால் இன்று கைபேசி, இந்த கைபேசி எனக்கு எந்த வகையில் இப்போது உதவி புரிகிறது என்றால், இப்போது நோட்ஸ் என்ற ஒரு ஆப் இருக்கிறது. அந்த நோட்ஸ் என்ற ஆப்பின் மூலமாக நான் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் எழுத்து வடிவில் வந்து விடுகிறது. இது ஒரு புறம். அதை அப்படியே நான் செல்போன் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்கிறேன். இது எனக்கு உதவி பெறுகிறது. நான் ஒரு ஓட்டுநர், தற்காலிக பாணி ஓட்டுநராகவும் செயல்படுகிறேன். எனது சொந்த வாகனம் ஆட்டோ வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இதில் கணக்கு வழக்கு, அதே மாதிரி நேவிகேஷன். இந்த நேவிகேஷன், ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் அந்த ஊரினுடைய கிலோமீட்டர் எவ்வளவு, அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நான் கிளம்பும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலே நான் அதை ரிசர்ச் செய்து விடுவேன். அதன் மூலமாக எனக்கு இது உதவி பெறுகிறது. இரண்டாவது, மொழி பிரச்சனை. இந்த மொழி பிரச்சனை இன்று எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு ஆப் மூலமாக நான் அதை ஒரு ஸ்டில் எடுத்தால், போட்டோ எடுத்தனா அது எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்துகிறது. இதற்கெல்லாம் போக இன்று கூட போவீர்கள் நமது சிவகிரியில் பஸ், அதிலும் குறிப்பாக டவுன் பஸ், இந்த பஸ் போவதற்கான டைனிங் டேபிள், அதாவது வருகை, அது எல்லாம் இப்போ ஒரு ஆப் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த ஆப் மூலமாக இந்த வண்டி எங்கோ இப்போது வந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதல் தன்மைக்கும் இது எனக்கு உதவி செய்கிறது. இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் எனக்கு இன்று மனிதர்கள் ஒருவர் பேசிக்கொள்வதே ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஆறுதலாக கூட இன்று இருப்பது பெரிய விஷயமா இருக்கிறது. அந்த விதத்தில் எனக்கு ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுள், அதுல போய் அதனுடைய நீ என்ன, உதாரணத்துக்கு ஒரு மாருதி ஆமினி வேன் இருக்கிறது, இதனுடைய வரலாறும் இதனுடைய பொருளினுடைய தன்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் சர்ச்சிங் செய்தீங்கன்னா உடனே தெரிந்து விடுது. இது போன்ற எண்ணற்ற வசதிகளையும் இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம், படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும்
ஓரளவுக்கு மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஒரு சராசரி மனிதனை மேம்படுத்த இந்த செயலி, அதாவது கைபேசி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்பதில் நான் அனுபவித்த அனுபவத்தின் மூலமாக என்னுடைய முதல் குரலை உங்களிடம் பதிவிடுகிறேன் ஐயா. அந்த விதத்தில் என்னை பொறுத்தளவுக்கு கைபேசி சீர்படுத்துகிறது. அடுத்தபடியாக கைபேசி சீரழிக்கப்படுகிறது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் ஆசிரியை ஜோதிமணி முருகேசன் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நியூஸ் சேனலில் பயணிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். கைபேசி மனித வாழ்வை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்ற பட்டிமன்ற தலைப்பில் சீரழிக்கின்றது என்ற இதில் வாதிட வருகிறேன். ஜோதிமணி முருகேசன், பாலமேட்டு புதர். அமிர்தமே ஆனாலும் அளவிற்கு மீறினால் நஞ்சுதான். எதுவும் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் அது நம் வாழ்வை சீர்மைப்படுத்தும். ஆனால் அளவுக்கு மீறினால் அது அழிவை நோக்கித்தான் செல்லும். இப்போ கைபேசி தேவைதான் வாழ்க்கைக்கு. ஆனால் இப்போ பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருப்பதால் அது மனித வாழ்வை கொஞ்சம் சீரழித்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி போல் பறந்து ஓடி நம் வாழ்க்கைக்கு தேவையானதை அனைத்தையும் சேகரித்து வீட்டுக்கு வந்தால் அம்மா அருமையாக சமைத்து வைத்திருப்பாள், அப்பாவும் வந்திருப்பார், குழந்தைகளும் வந்திருப்பார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஒரே சமயத்தில் அமர்ந்து நம்ம ரசனையோடு சாப்பிட்டு இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, உறவு பாலத்தையும் பேசி மகிழ்ந்து உண்ட நேரம் போய் இப்பொழுதெல்லாம் உணவை எடுத்தால் தட்டில் போட்டுக்கொண்டு கைபேசியை ஒரு கையிலும் உணவை ஒரு கையிலும் எடுத்துக்கொண்டு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த உணவு கூட உமிழ்நீருடன் கலந்து சாப்பிடுவதில்லை. ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அள்ளி அள்ளி உள்ளே போகிறதே தெரியாமல் சாப்பிட்டு இப்போ குழந்தைகளையும் பாருங்கள், பெரியவங்களும் பாருங்கள், நிறைய ஒபிசிட்டியாக தான் இருக்கிறாங்க. உடல் பருமனாக இருக்க ஒரு காரணம் இந்த கைபேசி கூட சொல்லலாங்க. அப்போதெல்லாம் குழந்தையை வளர்ப்பதற்கு சோறு ஊட்டும் போது பார்க்கத்தனா பக்கத்தில் போய் அத்தை மாமா எல்லாம் உறவு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு வாய் ஊட்டி குழந்தையை வளர்த்துவாங்க. நிலவை பார்த்து அதான் நிலா பார், நிலாவில் நம்ம பாட்டி இருக்கிறாங்க, வடை சுடுறாங்க, நெல் குத்துறாங்க அப்படின்னு ஒரு ரசனையோடு ரசனை வளர்கிற மாதிரி குழந்தைய வளர்த்து உணவு ஊட்டுவாங்க. ஆனால் இப்பொழுது பாருங்க, ஒரு செல்ஃபோனை கொடுத்தா போது குழந்தை ஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே எல்லா சொத்தையும் உள்ள வாய்க்குள்ளே துணிச்சு விட்டுறா தாய். அந்த குழந்தையும் சாப்பிடுகிறது, நல்லா வளருது, பொசுன்னு தான் இருக்குது. ஆனால் மறைமுகமாக அந்த கைபேசியில் இருந்த கதிர்வீச்சுக்கள் அந்த குழந்தையினுடைய கண்களையும் பாதிக்கிறது, அதே மாதிரி மூளைகளையும் பாதிக்கிறது, மூளை செல்லையும் பாதிக்கிறது. கண்களை இருக்கிற ரெட்டினா என்ற பகுதி நம்ம டேமேஜ் ஆகி அதில் புற்றுநோய் கூட வருதுங்க. இது ஆராய்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, அப்படித்தான் குழந்தை வளர்த்திதாச்சா. பள்ளிக்கூடம் போகுது. பள்ளிக்கூடம் போனால் அங்கே மேடம் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன், மீதி பாடத்தையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வருது, அந்த வாட்ஸ்அப்பில் பாடம் தான் பார்க்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் அது வீடியோ கேம் தாங்க விளையாண்டுருக்குது. நிறையா வீட்டில் இது நடக்கிற உண்மைங்க. வீடியோ கேமில் எத்தனையோ குழந்தைகள் உழந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து எத்தனையோ தற்கொலை கூட சென்றிருக்கிறது. இந்த வருடம் ஒரு ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னா ஒரு 18 வயசு வரைக்கும் சொல்லலாம். ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அனைத்தும் பார்த்திங்கன்னா
அதில் வீடியோ கேம் விளையாண்டு எத்தனையோ குழந்தைகள் தற்கொலைக்கு தூண்டி இறந்தும் இருக்குதுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கைபேசி என்ன பண்ண சீரழிக்கின்றது. இதே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் படிக்கலைங்களா, நல்லா வாழ்க்கையில் முன்னேறவில்லையா? அப்பொழுது கைபேசியே இல்லாத காலத்தில் குழந்தைங்க படித்து நல்ல நிலையில் இப்போ எல்லாம் நாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்க, இந்த வாழ்க்கையை பள்ளி வாழ்க்கை முடிச்சுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறாங்க. ஒவ்வொரு மாணவன் மாணவி கையில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் இல்லாத மாணவர்களே இல்லைன்னு சொல்லலாங்க. கிளாஸுக்கு போகிறாங்க, மேம் பாடம் நடத்துகிறாங்க, இவங்க பாடத்தை தான் கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாமே டேப்னு வச்சுக்கிட்டு கையில் பார்த்தீங்கன்னா கைபேசியை வச்சு அதில் தான் சேட்டிங் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாருங்க பாடத்தை நன்றாக கவனிப்பதில்லை. இது எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லலை. இப்போ நம்ம அது பக்கத்தில் அருகில் உள்ள கல்லூரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போகும்போது பார்த்தா பஸ் விட்டு நடந்து போகும்போது நேராக சாலையை பார்த்து யாரும் நடக்கிறது இல்லைங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சு கீழே நோண்டிக்கிட்டு அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. வருங்காலத்தில் வர வர அந்த கழுத்து கீழே குமிஞ்சு கூணாயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை இது பாதிக்குதுங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அவன் எவனே முகம் தெரியாதனோட பழகிறாங்க. ஆண் பெண் எல்லாம் அனைவரும் பழகிறாங்க. கடைசியில் எத்தனையோ பேர் அதில் வாழ்க்கையை இழந்தவங்களே இருக்கிறாங்க. இப்போ முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பணம் வாங்கினா உறவுக்காரர்கிட்ட சரி பணம் வாங்கினா ஒரு நன்றி கடனோடு போய் கொடுத்து சந்தோஷத்தை தெரிவித்து நம்ம வருவோம். ஆனால் இப்போ ஜிபே பேடிஎம்னு கொடுத்துட்டு அப்படி வாங்கின காசில் அதில் அனுப்புகிறோம், அங்கே எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பேடிஎம் ஜிபேவெல்லாம் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சைபர் கிரைமில் நம்மளுடைய சொந்தக்கார மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்லேருந்து பேசுகிறேன், நிறைய பேங்க்லேருந்து பேசுகிறேன்ட்டு நிறைய ஏமாந்தவங்களும் இருக்கிறோம். ஏமாந்து நம்மளுடைய பணத்தை இழந்து அதுக்காக போராடி அது திரும்பி பெற முடியாத சூழ்நிலையிலையும் நம்ம இருக்கிறோங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா கைபேசியின் விளைவு தான். கைபேசி நல்ல செயல்பாட்டுக்கு பயன்படுது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தீமைகள் அதிகமாக இருக்குது. இதில் இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு திண்ணைன்னு இருக்குங்க. ஒரு ஊருக்கு நடுவில் திண்ணைன்னு இருக்கும். திண்ணையில் எல்லா மக்களும் உட்காந்து அப்படியே உறவு முறையில் எல்லாமே பேசி பழகி அப்படியே சந்தோஷமாக போவாங்க. நல்லது கெட்டதுனால எல்லாம் போவாங்க. இப்போ போகிறாங்கன்னு இல்லை, எல்லாம் போகிறாங்க தான். இருந்தாலும் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள யாருன்னு பழகாத அளவுக்கு இந்த மொபைல் பண்ணுதுங்க. கைபேசி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைபேசி வீட்டில் வச்சுக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க வாட்டுக்கு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அந்த திண்ணை பகுதியில் இருந்த ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ இல்லை. ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் கூட இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்குது. அந்த காலத்துலலாம் திண்ணைங்கிறது ஒன்று இருக்கும். அந்த திண்ணையில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. பல வயசானவங்களாம் இருப்பாங்க. யாராவது போனால் கூட யார் வீட்டுக்கு போகிற, எதுக்கு போகிற, என்னத்துக்கு போகிறேன்னு கேட்டு புதியவராக இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டு யார் வீட்டுக்கு போகிறேன், என்னத்துக்கு போகிறேன்னு கேட்டு அது புதுசாக இருந்தால் யாரை புதுசாக போகுது அப்படின்னு விசாரிச்சுட்டு அவங்க வேறு மாதிரி இருந்தால் கூட பக்கத்தில் காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. எல்லாம் கதவை சாத்திட்டு அவங்கவுங்க வீட்டில் சிறியவர் முதல் முதியவர் வரை அனைவரும் கைபேசியை பயன்படுத்துவதால் பக்கத்தில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரேங்க. இன்னும் சீரழிவுன்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குது. அது சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. கண்டிப்பாக நான் தீர்ப்பு கைபேசினால் மனித வாழ்வை சீரழிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஜோதிமணி முருகேசன், பாலமேட்டு புதூர். கைபேசி சீர்படுத்தப்படுகிறது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் திருமதி சரோஜா லோகநாதன் அவர்கள். வணக்கம். நமது 6வது விரலாக மாறிப்போன கைபேசி நம்மை சீர்படுத்துகிறதா
சீரழிக்கிறதா என்று கேட்கிறீர்கள். நான் சீர்படுத்துகிறது என்றே சொல்வேன். ஏனென்றால் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா வைரஸ் என்னும் ஒரு கொடிய நோய் பரவி இருந்த நேரத்தில் நம் குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் போது லாக்டவுன் என்னும் நீண்ட விடுமுறை அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் நம் குழந்தைகளுக்கு கைபேசி மூலமாக வகுப்பு ஆசிரியர்கள் ஆன்லைனில் பாடங்களை நடத்தி அவர்களை தேர்ச்சி பெற வைத்து நம் குழந்தைகளின் வாழ்க்கையை சீர்படுத்தினார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒன்றே கைபேசி நம்மை சீர்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அதே போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்றும் வைத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் கைபேசியில் ஆன்லைன் சூதாட்டங்கள் இப்போது அதிகமாக உள்ளது. இந்த சூதாட்டத்தில் பல குடும்பங்கள் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பணத்தை இழந்து குடும்பத்தை இழந்து கடைசியில் உயிரையே இழக்க நேரிடுகிறது. அதனால்தான் எதையும் அளவோடு பயன்படுத்தினால் நமக்கு நன்மையே என்று கூறுகிறேன். உலகின் அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நாம் நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வில் சிறப்புறுவோம். நன்றி. இறுதியாக கைபேசி சீரழிக்கிறது என்ற அணிக்காக பேச வருகிறார் திருமதி சித்ரா பூபதி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவகிரி நியூஸ் அமைப்பாளர் கே. முருகபூபதி ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்போன் மனித வாழ்க்கையை சீரழிக்கிறதே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஐயா, கடன்காரன் காலையில் எந்திரிச்சதும் பல்லை தேய்க்கிறானோ இல்லையோ, செல்லை தேய்ச்சிட்டு வாழ்க்கையை வீணடிக்கிறானே, என்ன செய்வது? ஆரம்ப காலத்தில் தகவல் தொடர்புக்கு தந்தின்னு ஒன்று இருந்தது. வீட்டு பயன்பாட்டுக்காக லேண்ட்லைன் கொண்டு வந்தாங்க. லேண்ட்லைன் இருந்தப்ப ஏதாவது தகவல் தேவை என்றால் மட்டுமே பயன்படுத்தி வந்தோம். அதுவும் மருவி செல்போன் பயன்பாட்டிற்கு வந்தது. அப்பொழுதும் தகவல் தொடர்புக்கு மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் வந்தவுடனே அனைத்தும் தொலைந்து விட்டது. அனைத்தும் தொலைந்து விட்டதா? எது எது? வானொலி தொலைந்தது, கடிகாரம் தொலைந்தது, காலண்டர் தொலைந்தது, வாசிப்பு திறன் தொலைந்தது, அம்மாவின் அக்கறை தொலைந்தது, அப்பாவின் கண்டிப்பு தொலைந்தது, பெரியவர்களின் மரியாதை தொலைந்தது, குழந்தைகளின் பாதுகாப்பு தொலைந்தது, உறவினர்கள் யார் யார் என்று தெரியாமல் உறவு முறையே தொலைந்தது. அட ஏன்பா, கண் பார்வையே தொலைஞ்சு போச்சப்பா. சரி, எப்படி தொலைச்சோம்னு கொஞ்சம் பார்ப்போம். வானொலி எப்படியப்பா தொலைந்தது? இப்படித்தான் தொலைந்தது. வானொலியில் தினம் ஒரு தகவல்னு போடுவாங்க. அந்த கருத்துக்கள் மனதில் நன்றாக பதியும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கண் வலிக்கும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்கும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா காது வலிக்காது, காது வலிக்காது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அடுத்ததாக கடிகாரம் தொலைந்தது. கடிகாரம் என்பதை கால நேரத்தை சரியாக பயன்படுத்தவே. கால நேரம் தெரியாமல் செல்போன் பயன்படுத்துவதே இன்றைய இளைஞர்களின் நோக்கம். நெக்ஸ்ட் காலண்டர் தொலைந்தது. காலண்டரில் மருத்துவ குறிப்பு இல்லையா, பொன்மொழிகள் இல்லையா, அறிவியல் சிந்தனை துளிகள் இல்லையா? எது இல்லை? எதப்பா இல்லை? நாம் படிப்பது இல்லை. அடுத்து மிகவும் கொடுமையான நிலை,
வாசிப்பு திறன் என்றால் என்ன அர்த்தம் என்று திரும்பவும் கூகுளை தட்டுவதே சிறந்த செயல் என்று நினைக்கும் நம் இளைய தலைமுறையினர். எத்தனை வீட்டில் வீட்டு நூலகம் உள்ளது? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள். அதை நாம் எந்த கூகுளை பார்த்தும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வீட்டு நூலகம் உள்ளதா? சிறு வயதில் படிக்கணும். என்ன செய்யணும்? படிக்கணும். அடுத்ததா அம்மா. அம்மாவின் அக்கறை இல்லை. அம்மாங்கிறவங்க பிறந்த குழந்தைகிட்டயே போனை கொடுக்குறாங்க ஐயா. அப்புறம் மணிக்கணக்கா 1 வயது 2 வயது 3 வயது குழந்தைகிட்ட போனை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களும் போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பவும் அம்மா கிட்ட கொடுக்காத மாதிரி எப்படியாவது தந்திரமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாவின் கண்டிப்பு இல்லை. அப்பாங்கிறவங்க அம்மாவுக்கு மேல குழந்தைங்க மேல ரொம்ப பாசம். அதனால குழந்தைங்களை நம்பி போன் வாங்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க, குழந்தைங்க கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் கரெக்டா டைமுக்கு போட்டுறாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்ம இளைய தலைமுறையினர் ரொம்ப உஷாருங்க ஐயா, ரொம்ப உஷார். எப்படி சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது செல்போன் தானுங்கப்பா. தவறான வழியில் உபயோகிக்காமல் சரியான வழியில் உபயோகப்படுத்தினால் நல்வழிக்கு இட்டு செல்லும் என்று டயலாக் ஓவர் டயலாக்ங்க ஐயா. அதனால எல்லா அப்பாவும் குழந்தைங்களை நம்புறாங்க. கண்டிக்க வேண்டிய அப்பாவே கண்மூடித்தனமா நம்புறாங்க. அதனால குழந்தைகளோட பாதுகாப்பு தொலைந்தது. எப்படி? குழந்தைகிட்ட போனை கொடுத்துட்டு பெற்றோர்கள் ஷாப்பிங், இதுல தங்கம் செல்லம் பத்திரமா இருக்கியான்னு பல தடவை போனு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க கொடுக்கற செல்போனே அவங்க பாதுகாப்பை அளிச்சிடும் ஐயா. வேலியே பயிரை மேய்வது போல அவங்க கொடுக்கற செல்போனே அவங்க பாதுகாப்பை அளிச்சிடுதுங்க ஐயா. மார்ஷியல் ஆர்ட் மாதிரி தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய குழந்தைகளுக்கு மாடர்ன் வேர்ல்டையும் ஃபேஷனையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டில் பெரியவங்களை மதிப்பது இல்லை, உறவினர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்பது என்று தெரியாமல் வளரும் இளைய தலைமுறையினர். இப்படி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததா உடல் நலத்துக்கு வருவோம். என்னாச்சு உடல் நலம்? நம்ம கண் பார்வை போச்சே. காலையில சூரிய வெளிச்சம் பட்டா விட்டமின் டி, செல்போன் வெளிச்சம் பட்டா கேப்போமே 10 டீ. விட்டமின் டி கொடுக்கற கண் வெளிச்சத்தை யாரப்பா சரி செய்வது? கொண்டாங்கப்பா டீய. கண்ணு மயமயன்னு தெரியுது, வெளிச்சம் தெரியலையே ஐயா. டீய குடிச்சாதானப்பா தெளிவா தெரியுது, வேலையாகுது. கண் போயிடுச்சு, டீ குடிச்சு சரி செய்வோம், அவ்வளவுதான் ஐயா. கடைசியாக என் மனதில் தோன்றிய கருத்துக்களை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். பூமியே சுழன்று கொண்டிருக்கிறது. உலகை கையில் அடக்க நினைக்காதீர்கள். உலகை உலகமாக பாருங்கள். குழந்தைகளை குழந்தையாக பாருங்கள். அவர்களை உங்களின் சிறிய உருவமாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வருபவர்கள். எந்த உயிரினத்திற்கும் வளர்ச்சி உண்டு, மனித இனத்துக்கு மட்டும்தான் முன்னேற்றம் உண்டு. வளர்ச்சி வேறு, முன்னேற்றம் வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் முன்னேற்ற பாதையில் செல்வதாக நினைத்து கொண்டு தவறாக செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுடன் அன்றாடம் வாழும் நாம்
குழந்தைகளின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சீரழிக்கிறதே என்பதை உறுதியாக நம்புவோம். நானும் உறுதியாக கூறுகிறேன். பெரிய பெரிய தலைவர்களை பற்றியும் சீர்திருத்தவாதிகளை பற்றியும் உலக நடப்புகளை பற்றியும் சமூக ஆர்வலர்கள் பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் நாம் செல்போன் வரும் முன்பே தெரிந்து கொண்டோம். இது பல மக்களை அடைந்துள்ளது. எல்லா விதமான நல்ல அறிவுரைகளும் நல்ல புத்தகங்களும் செல்போன் வருவதற்கு முன்பாகவே பல மக்களிடம் பல இடங்களிடம் சென்றுள்ளது. இதுவே கடவுள் எழுதிய சாசனமாகும். எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பது வேணா மாலாக இருக்கலாம். மால் எல்லா விஷயத்தையும் ஒரே பொருளால் கற்றுக் கொடுக்க முடியும்னா அது கோல்மால். செல்போனால் என்றும் சொல் போகாது. செல்போனால் என்றும் சொல் போகாது. நமக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருந்தால் இதுவும் ஒரு அடிப்படை உரிமையாகட்டும். 20 வயது வரை ஒரு குழந்தை செல்போன் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாமல் இருந்தால் உடம்பில் புதிய செல்கள் உருவாவது போல புதிய புதிய மாற்றங்களை படைப்பான். அடுத்தவர்களின் ஆற்றலை தேடாமல் தன் மூளையை பயன்படுத்தி தன் ஆற்றலை தேடுவான் என்றால் அது மிகையாகாது. அம்மாவிடம் கற்றுக்கொள்வதை அம்மாவிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அப்பாவிடம் கற்றுக்கொள்வதை அப்பாவிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். ஆசானிடம் கற்றுக்கொள்வதை ஆசானிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். உற்றார் உறவினரிடம் கற்றுக்கொள்வதை அவர்களிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். உலகத்திடம் கற்றுக்கொள்வதை உலகத்திடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். உள்ளூர் செல்போன் கற்றுக் கொடுக்காது. செல்போனை கண்டுபிடித்தவர் வாழ்ந்த தெய்வம். அந்த செல்போனை அடுத்த சிறந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் வாழ்கின்ற தெய்வங்கள். அதை சரியாக வணங்கத் தெரியாமல் சீரழிந்து கொண்டிருப்பது வாழப்போகின்ற சிறகில்லாத நம் பட்டாம்பூச்சிகள். செல்போனின் பாரத்தை நம் குழந்தைகளால் தாங்க முடியவில்லை. செல்போன் பாரத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. பறியுங்கள் செல்போனை, அவர்களை பறக்க விடுங்கள் உயரமாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்படிக்கு சித்ரா பூபதி. இரு அணியிலும் சரிசமமாக விவாதங்கள் நடைபெற்றதால் நடுவர் அவர்கள் யாருக்கு தீர்ப்பை வழங்கப் போகிறார்? இது நடுவர் அனுபவமிக்கவர், சமூக சிந்தனையாளர், வயதில் மூத்தவர். இது பட்டிமன்றத்தின் இறுதி உரையை தர வருகிறார் திரு சதாசிவம் அவர்கள். அன்பார்ந்த சிவகிரி FM ரேடியோ இருபால் நேயர்களுக்கும் வணக்கத்துடன் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது சிவகிரி FM ரேடியோ இணை இயக்குனர் SK சதாசிவம், பட்டிமன்ற நடுவர். இந்த வாரம் நாம் பட்டிமன்ற தலைப்பாக கைபேசி சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா, கைபேசியின் பயன்பாடு சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்கின்ற தலைப்பை கொடுத்து நம்முடைய பட்டிமன்றத்திலே அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன்படி இதிலே 11 நபர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆணித்தரமான வாதங்களையும் வைத்து பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் 5 பேர் சீர்படுத்துகிறது என்கின்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். 6 பேர் சீரழிக்கிறது என்கின்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். இதில் அவருடைய பேச்சினுடைய சாரம் குறிப்பாக SR சண்முகசுந்தரம் அவர்கள் கைபேசியின் பயன்பாடு
ஒரு நெருப்பு போன்றது. கடவுளுடைய சன்னதியிலே நெருப்பு சூடம் ஏற்றி நெருப்பை காட்டி அதை கண்களிலே ஒற்றிக்கொள்கிறோம். ஆனால் அதே நெருப்பு கூரையிலே படிந்து விட்டால் நாம் அலறி அடித்து ஓடுகிறோம். ஆகவே அதை பண்படுத்துகின்ற முறையில்தான் கோளாறு இருக்கிறதே தவிர அந்த பயன்பாட்டிலே எந்த தவறும் கிடையாது என்று அவருடைய வாதத்தை வைத்தார். அடுத்து டெய்லர் பாலு சீர்படுத்துகிறது என்ற தலைப்பிலே 3 முறை தன்னுடைய வாதங்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற தன்னுடைய பையன் இன்று கல்வியிலே சிறந்து விளங்கியதற்கு காரணமே செல்போன் தான். அவன் என்று அரசு வேலையிலே இணைந்திருப்பதற்கு காரணம் செல்போன் தான் என்று தன்னுடைய அதாவது தன்னுடைய குடும்பத்திலே நடந்த நிகழ்வுகளை கோர்வையாக்கி பயன்பாடுகளை பற்றி கூறினார். அதே நேரத்தில் இன்னொரு கருத்தையும் அவர் சொன்னார். ஆன்லைன் சூதாட்டத்திலே பல்வேறு நிலைகளிலே எத்தனையோ பேர் அதிலே தங்களுடைய ஆன்லைன் சூதாட்டத்திலே எத்தனையோ பேர் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னதுக்கு அவர் பதில், அது தமிழ்நாடு அரசு அதை தடை விதித்தும் கூட மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு செய்தியை சொன்னார். அது நம்முடைய ஊடகத்திற்கு நிச்சயமாக பொருந்தாத விஷயம். நாம் அரசியலுக்கு போக வேண்டாம். நம்முடைய தலைப்பு சமூக நிலை சார்ந்தது. ஆகவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சரோஜா லோகநாதன் அவர்கள், கொரோனா காலத்திலே மாணவர்கள் படிப்பதற்கும் அவருடைய கல்வி மேம்பாட்டுக்கும் பயன்பட்டது செல்போன் தான் என்று அவருடைய கருத்தை வைத்து வாதாடினார்கள். அடுத்து அம்பிகா கோபிநாத் ஆசிரியை, அவர் ஆரம்பிக்கும் போதே ஆத்தாலயங்கள் அபிராமவல்லி என்கின்ற பாடலோடு ஆரம்பித்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி நம்முடைய மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்று செல்போன் என்று ஆணித்தரமாக வாதாடினார். அடுத்து மயில்வாகனன், பாடல்கள் மூலமே தன்னுடைய கருத்துக்களை சொல்வதில் மிக மிக வல்லவர். இந்த பழைய பாடல்கள் எல்லாம் அவளுக்கு எப்படித்தான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவருடைய கல்வி அறிவு பெற்றதே நான் இந்த செல்போன் மூலம்தான். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருப்பதால் பல்வேறு நிலைகளிலே இந்த செல்போன் தான் எனக்கு கல்வி அறிவை கொடுத்தது என்று அருமையாக எடுத்து சொல்லி வாதாடினார். இப்படி 5 பேர் ஆதரவாகவும் மற்றும் 6 பேர் சீரழிக்கிறது என்கின்ற தலைப்பிலே நம்முடைய அமைப்பாளர் முருகபூபதி கூட இந்த செல்போன் சீரழிக்கிறது, இது போதை தரும் வஸ்து, இது மயக்கம் தரும் வஸ்து, மனிதர்களை பருவமும் நிலைகளே உள்ளவர்களை மயக்குகிற ஒரு செயலி என்று இது சீரழிக்கிறது என்கிற தலைப்பிலே அவர் பேசினார். அடுத்து கவிதா அவர்கள் பேசும்போது இளைஞர்களுடைய மனதை அலைவாய் வைப்பது செல்போன் தான், ஆகவே இது சமூகத்துக்கு சீரழிவு என்று கூறினார். அடுத்து கணேசன் என்ன சொன்னார் என்றால், இந்த செல்போனை பார்த்து தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேன்னு ஒரு சகோதரி சொல்லும்போது, செல்போனை பார்த்து சமையல் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு 2 பேர்த்துக்கு சமைக்கலாம், ஆனால் ஒரு 50 பேர்த்துக்கு சமைக்கிறது முடியுமா அப்படின்னு அவருடைய இதிலே சொன்னார். அதே நேரத்தில் செல்போனு
வீட்டில் செல்ஃபோன் அடித்தா உடனே பசங்க எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. ஏன் அது மற்றவங்க முன்னால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ வந்து இந்த செல்ஃபோன் அவர்களை சீரழிக்கிறது என்று காரணம் சொல்லி பேசினார். அடுத்து ஜோதிமணி ஆசிரியை. அவர் பேசும்போது ஒரு கையிலே செல், மறுகையிலே சாப்பாடு. இதுதான் இன்றைய நிலை. இந்த செல்போன் தான் அவர்களை வசப்படுத்தி சாப்பிடும்போது கூட அது இன்னொரு கையிலே செல்போன் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார்கள். இதனுடைய கதிர்வீச்சு குழந்தைகளுடைய கண்களை பாதிக்கும், குழந்தைகளுடைய எதிர்காலம் வீணாகும் என்பது தெரியாமல் பெற்றோர்கள் செல்போனை கொடுத்து குழந்தைகளிடத்தில் விளையாடச் சொல்லி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சீரழிக்கிறது என்கின்ற கருத்தினை சொன்னார்கள். அடுத்து ராதா பாலசுப்ரமணியம். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு செல்போனை காட்டிக்கிட்டு வாயில் செல்ஃபி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி விளிம்பு நிலையில் நிற்கிறது கூட தெரியாமல் செல்ஃபி எடுத்து சில பேர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்படி அவர்களுடைய மனங்களை பால்படுத்திய செல்போன் தான் என்று இது சீரழிக்கிறது என்று அவருடைய கருத்தை அவர் சொன்னார். அடுத்து இன்னொரு சகோதரி பெயர் சொல்லவில்லை, நேற்று 2:15 மணிக்கு என்னிடத்திலே ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அதாவது காது காது இதை வச்சு பார்த்தா கேட்காது, கேட்காது காது அப்படின்னு சொன்னார். இது கொஞ்ச நாள் காது சில பேருக்கு கேட்காம போயிடும். எதிரில் வர்றவங்க யாருன்னு தெரியாமே செல்போனை பார்த்துட்டு வர்றாங்க. செவுத்தை பார்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியாது. இப்படி வந்து இந்த சமூகத்தை சீரழிக்கிற வேலைகளிலே செல்போன் அதிகம் பயன்படுகிறது என்று இந்த ராதா பெயர் தெரியாத சகோதரி அவர்கள் கூறினார்கள். இப்படி இன்றைய தினத்தில் செல்போன் என்பது மனித பயன்பாட்டை ஒரு பகுதியினர் சீரழிக்கிறது என்றும் இன்னொரு பகுதியினர் சீர்படுத்துகிறது என்றும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தின் உச்சம் செல்போன். இன்னைக்கு காலையில் செய்தி ஒரு வணிகத்தில் பயன்பட்டிருப்பவர்கள் எல்லாம் செல்போன் இல்லை என்றால் இன்று வணிகம் செய்யவே முடியாத அளவுக்கு அது இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடையில் இருக்கிற முதலாளி, மளிகை கடையில் இருக்கிற முதலாளி உடனே என்னென்ன பொருள்களை தெரிவிக்க வேண்டும், என்னென்ன பொருள் வந்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு அந்த செல்போன் பயன்படுகிறது. விலைவாசி மற்ற இது அந்த முறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த வணிகத்துறையிலே அவர்கள் பயன்பாட்டிற்கு மிகவும் உதவியாக இருப்பது செல்போன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரம் இது நம்முடைய வாழ்விலை சீரழிக்கிறது என்று சொல்வது அதை பயன்படுத்துகின்ற விதம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டாக்டர் கையிலே இருக்கின்ற கத்தி ஒரு உயிரை காப்பாற்றும். ஆனால் ஒரு கசாப்பு கடைக்காரன் கையிலே இருக்கிற கத்தி உயிரை கொல்லும். ஆக கத்தி ஒன்றுதான், ஆனால் அதை கடைபிடிக்கும் கைகள் வேறு வேறாக இருக்கிறது. நாம் செல்போனை மனித வளத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் பயன்படுகிற வகையிலே அந்த செல்போன் தயாரிப்பு நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. உலகத்தை உள்ளங்கையிலே வைத்து பார்க்கின்ற அந்த உச்சம் பெற்ற விஞ்ஞான அறிவை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இன்றைய தினம் இளைஞர்கள் மத்தியிலே காட்சி ஊடகம் போதை தருகின்ற பல்வேறு நிலைகளில் அது வேண்டாத பழக்கம்தான். அந்த காலத்திலே சரித்திர படங்களிலே நாம் ஒரு காட்சியை பார்த்திருப்போம்.
ஒரு மகாராணி காணாமல் போய்விட்டார் அந்த படத்தில். அப்போது அந்த மந்திரி, உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே, மகாராணி எங்கு இருக்கிறார் என்பதை காட்டு என்கிறார். அந்த மகாராணி ஒரு அரண்மனையிலே அம்சதுலிக அமஞ்சத்திலே உறங்கிக் கொண்டிருப்பது அந்த கண்ணாடியில் தெரிகிறது. நாம் அதையெல்லாம் வெறும் கற்பனை பிதற்றல் என்று நினைத்து கொண்டிருந்த போது இன்றைய தினம் செல்போனிலே அது நிதர்சனமாக இருக்கிறது. அமெரிக்காவிலே இருக்கிற தன்னுடைய பேரனுடன் தாத்தா காலையிலே எந்திரிச்சதும் அவர் உரையாடுகின்றதை பார்த்தால் மிக அதிசயமாக இருக்கிறது. அந்த வீடியோ காம் போட்டு பேரனோடு பேசி கொண்டிருக்கிறார். எங்கே 7,000 மைலுக்கு 8,000 மைலுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்கா மற்ற நாடுகளே இருக்கிற அந்த உறவுகளோடு உரையாடுவதற்கு இன்று செல்போன் பயன்படுகிறது. இது விஞ்ஞானத்தின் உச்சம் அல்லவா? மனித வாழ்வினுடைய இன்றியமையாத பொருள் அல்லவா? நாம் இதை பயன்படுத்துகின்ற முறையிலே பயன்படுத்த வேண்டும். இன்று நாம் சமையல் செய்கின்ற கேஸ் சிலிண்டர் கூட ஒரு காலத்தில் ஆபத்து என்று சில நேரம் நினைத்து கொண்டிருந்தோம். இன்னும் இப்போதும் கூட சில இடங்களிலே விபத்து ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அதற்காக நாம் சிலிண்டரை பயன்படுத்தாமல் இருக்கின்றோமா? இன்று சிலிண்டர் இல்லாவிட்டால் எத்தனை வீடுகளிலே அடுப்பு எரியும். அந்த அளவுக்கு மனித வாழ்வுக்கு இன்றியமையாத பொருளாக இந்த சிலிண்டர் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அவை எல்லாம் இல்லை என்றால் நாம் எல்லாம் திக்குமுக்காடி போவோம். அந்த காலத்திலே எல்லாம் அந்த முள்கத்தையை கொண்டு வந்து அடுப்பெரிக்கின்ற தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் ஒரு சமையல் செய்வதற்கு, ஒரு டீ போடுவதற்கு கூட அந்த அடுப்பிலே அந்த குச்சியை வைத்து நெருப்பு மூட்டி புகை வருகிறதை மூச்சியை அடக்கி கொண்டு அவர்கள் அந்த சமையல் செய்வதை பார்த்தால் மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைய நிலையிலே டக்குன்னு போடுறாங்க, டக்குன்னு சுவிட்சை போடுறாங்க, டக்குன்னு பாலை காய்ச்சுறாங்க, டீயை போடுறாங்க, விருந்தினருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தினுடைய அமைப்பில் தானே நாம் இதையெல்லாம் அனுபவிக்கிறோம். மனித சௌகரியங்களுக்காகத்தான் விஞ்ஞானத்தில் உச்சமாக நின்று இந்த பொருளெல்லாம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டி இந்த பொருள்களின் மூலம் அதை எப்படி கையாளுவது, அந்த கையாளுகின்ற முறையை தவறான முறையில் எதை வேண்டுமானாலும் கையாளலாம். ஆனால் ஒரு முறைப்படுத்தி கையாண்டோமானால் மனித சமுதாயத்திற்கு இன்றியமையாத ஒரு பொருளாக செல்போன் என்று இருந்து கொண்டிருக்கிறது. அதை குறை சொல்வதற்கு நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாம் திருத்தி கொண்டால் செல்போன் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கும் என்பதை சொல்லி, செல்போன் மனித சமுதாயத்தை சீர்படுத்துகிறது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை சொல்லி நன்றியுடன் வாழ்த்துக்களுடன் உங்களிடம் விடைபெறுவது பட்டிமன்ற எஸ்.கே. சதாசிவம் அவர்கள். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர்.